டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்ல இருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். இந்த பதிவுல பாத்தீங்கன்னா புத்தா பப்ளிகேஷன்ஸ்ல இருந்து புதியதாக ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க. பொது தமிழுக்கானது. பொது தமிழ் பாடத்திட்டத்தில் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகள் எல்லாம் எடுத்து அந்த பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி சிலபஸ் வைஸா பகுதி ஆ, பகுதி ஆ, பகுதி இ, இந்த மாதிரி 3 சிலபஸ் வைஸா 3 பகுதிகளையும் பிரிச்சு ஒவ்வொரு கேள்விகளையும் எந்த பகுதியை சார்ந்தது, அதுல என்ன தலைப்பின் கீழே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு சூப்பரா கொடுத்திருக்காங்க. எந்தெந்த கேள்வித்தாள்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது தமிழ் தேர்வு டிஎன்பிசியில பொது தமிழ் பாடத்திட்டம் வந்த தேர்வுகள் 2012 இருந்து 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 37-38 வினாத்தாள்கள் இருக்கு. அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி அதே போல கடந்த 2-3 வருடங்களாக நடந்த டிஎன்பிசி தேர்வுகள்ல கட்டாய தமிழ் மொழி தேர்வுன்னு ஒன்று இருக்கும். அதுல வந்த கேள்விகள் எல்லாம் எடுத்து அதையும் செப்பரேட் பண்ணி என்ன டாபிக் கீழே வருது அப்படிங்கிற மாதிரி செப்பரேட் பண்ணி உங்களுக்கு வந்து சிலபஸ் வைஸா கொடுத்திருக்காங்க. சிலபஸ் வைஸா அதுக்குள்ளேயும் டாபிக் வைஸா எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? பகுதியா இலக்கண பகுதிக்கு வந்தீங்க அப்படின்னா அதுல வந்து பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்புகளுக்கு கீழே எத்தனை கேள்விகள் வருது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கேள்விகளையும் ஒவ்வொரு எக்ஸாம்ல இருந்தும் செப்பரேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. பாருங்க. முதல் தலைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா 278 கேள்விகள் 1ல இருந்து 39 வரைக்கும் அந்த பக்கங்களோட எண்ணுது. ரெண்டாவது புகழ்பெற்ற நூலாசிரியர் வந்து 217 கேள்விகள் வித் ஆப்ஷன்ஸோட தான் இருக்கும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வித் ஆப்ஷன்ஸோட இருக்கும். சரிங்களா? கீ வந்து அவங்க லாஸ்ட்ல தான் கொடுக்குறாங்க. அந்த தலைப்பு முடியும் பொழுது அந்த கீ வந்து கடைசியா கொடுத்துறாங்க. இதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு தலைப்பு நீங்க டெஸ்ட் போட்டு பாக்கணும்னா கூட இந்த புத்தகம் வச்சு டெஸ்ட் போட்டு பாத்துக்கலாம். கைண்ட் ஆஃப் 2-in-1 புக் மாதிரி தான். சரிங்களா? நீட்டான நல்ல பேப்பரை நல்ல அச்சுல நல்லா நீட்டா பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேள்வி 46 நல்கினால் என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு இது எந்த எக்ஸாம்ல வந்தது, அந்த எக்ஸாம் கோடு என்ன அப்படிங்கறதையும் பக்கத்துல கொடுத்திருப்பாங்க. இது வந்து பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பொது தமிழ் கட்டாய மொழி தேர்வு அப்படிங்கறதுல எல்லாம் எடுத்து நீட்டா கொடுத்திருக்காங்க. கட்டாய மொழி தேர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து 25 கொஸ்டின் பேப்பர்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. இது வந்து எந்தெந்த வினாத்தாள்களை இங்கே எடுத்து தேர்வு பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதுக்கும் எக்ஸாம் டேட்டோட கொடுத்திருக்காங்க. இந்தந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் இந்தந்த எக்ஸாம்ஸ் இருந்துதான் இப்போ வந்து இந்த புக்கை வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. என்னென்ன தேர்வுகள் அப்படிங்கிறது என்ன நடந்தது, என்னைக்கு நடந்தது அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு என்னென்ன நாட்கள் நடந்தது அப்படின்ட்டு அது ஒரு 25 கொஸ்டின் பேப்பர். இந்த மாதிரி தான் நீட்டா கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு 2-in-1 புக்னு சொல்லலாம். நல்லா படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறவங்க இந்த டெஸ்ட் போட்டு பாக்குறதுக்கும் இந்த புத்தகத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? புத்தகம் ரொம்பவே அருமையா இருக்கு. புத்தாவோட ஒவ்வொரு புத்தகமும் நல்லா தான் இருக்கு. எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சமீபத்தில் அவங்க வெளியிட்ட பொது தமிழ் புத்தகம் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு அவங்க புக்கு தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பயன்படுத்திட்டு இருக்காங்க. புத்தகத்தோட விலை 1000 ரூபாய், கொரியர் சார்ஜ் அதுக்கு 350 ரூபாய் பண்றோம். 1150 ரூபாய். அது ஏன் எவ்வளவு கொரியர் சார்ஜ்ங்கிறது வந்து எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். ஒரு முறை நீங்க நல்லா பாத்துக்கோங்க. அந்த புத்தகத்தையும் வாங்கி படிங்க. அதுவும் சூப்பரா பண்ணிருக்காங்க. புத்தா அவங்களுடைய உழைப்பு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி செப்பரேட்டா எப்படிலாம் நீட்டா வித்தியாசமா உங்களை வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்காக அவங்களால செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் ஒரு சில பக்கங்களை அப்படியே காமிச்சுக்கிட்டே இப்ப என்ன பண்ண போறேன்னா நம்ம கிட்ட புத்தகங்களை வாங்கணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு நல்லாவே தெரியும். அதை அப்படியே இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். நல்லா பாத்துங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க நம்ம கடை வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துட்டு இருக்கோம். அந்த கடை வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் புத்தகத்தோட பேரு, ஆசிரியரோட பேர்லாம் சொல்லி இந்த புத்தகம் வேணும்னு மட்டும் மெசேஜ் மட்டும் பண்ணலாம். சரிங்களா? மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும். நம்ம அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறது எல்லாத்தையும் உங்களுக்கு நம்ம சொல்லிடுவோம். தயவு செஞ்சு போன் கால் டைரக்டா கடை நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பர் ஏன்னா கடை நம்பர். சரிங்களா? அதுக்கு தயவு செஞ்சு போன் மட்டும் பண்ணவே வேண்டாம். நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம அதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். வாட்ஸ்அப்ல மட்டும் டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? டைரக்டா போன் கால் தயவு செஞ்சு பண்ணவே வேண்டாம். நம்ம எப்பவுமே வைக்கிற ரெக்வஸ்ட் தான் அது. அதே போல பாத்தீங்க அப்படின்னா நம்ம டைரக்ட் போன் கால் வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே நிறைய மாணவர்கள் வந்து வாட்ஸ்அப்ல கால் வர ஆரம்பிச்சிடுறீங்க. அதையும் தவிர்த்துருங்க. சரிங்களா? அதை நம்ம எதுவுமே பண்ண முடியல. அதையும் தவிர்த்துருங்க. நம்ம எப்படி உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம். முன்ன பின்ன கொஞ்சம் நேரம் ஆனாலும் பகல் பொழுதுல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் ரிப்ளை வரலாம். அதிகபட்சம் லேட் ஆச்சுன்னா அதிகபட்சம் எப்படி 1/2 மணி நேரத்தில் ரிப்ளை பண்ணிடுவோம். சாயந்தரம் டைம்ல பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா காலையில இருந்து வந்து அத்தனை ஆர்டரும் ப்ராசஸ் பண்ணி புத்தகங்களை அனுப்பி வைக்க வேண்டிய பொறுப்பு சாயந்தரம் இருக்கு. அப்படிங்கறதுனால நம்ம வந்து ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேக்கேஜிங்லையும் டெஸ்பேச்சிங்லையும் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். அதுக்காக வந்து திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது. எப்படி நம்ம ரிப்ளை பண்ணிடுவோம். சரிங்களா? இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா சர்வீஸ் கொடுக்கணும். பே பண்ணவங்களுக்கு கரெக்டா புக்கை அனுப்பி வைக்கணும், டைமுக்கு அனுப்பி வைக்கணுங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம கால் பண்ண வேண்டாம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றது. அதெல்லாம் மைண்ட்ல புரிஞ்சுக்கோங்க. போன்பே ஆப்ஷன், கூகுள் பே ஆப்ஷன், யூபிஐ ஆப்ஷன், டைரக்டா பேங்க் அக்கௌண்ட் டெபாசிட் பண்றது நிறைய ஆப்ஷன்ஸ், பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம சிஓடி பண்றது கிடையாது. அதே போல கொரியர் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஷனல் கொரியர்ல அனுப்புவோம், இல்லாட்டி இந்தியா போஸ்ட்ல அனுப்புவோம். குக் கிராமங்கள்ல தொலைதூர கிராமங்கள்ல இருக்க
இருக்கிறவங்களுக்கு வந்து இந்தியா போஸ்ட் எப்படி வீட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதே போல உங்க ஏரியாவில் வந்து ப்ரொஃபஷனல் சர்வீஸ் நல்லா இருக்கு, டக்குன்னு உங்களுக்கு கை வீட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க. நீங்க ப்ரொஃபஷனல் சர்வீஸ்லையும் கொடுத்து வாங்கிக்கலாம். இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான். வெளி மாநிலங்களுக்கு ப்ரொஃபஷனல் கொரியரா இருந்தாலும் நமக்கு சார்ஜஸ் எல்லாம் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆகும். ஸோ வெளி மாநிலங்கள்ல இருந்து உங்களுக்கு ஆர்டர் பண்றவங்க அதை மென்ஷன் பண்ணிருக்கும் முதலே நமக்கு ஷிப்பிங் சார்ஜ் சொல்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சொல்லிருங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளோன்னு சொல்லுவோம். வெளி மாநிலங்கள்ல ஆர்டர் பண்றவங்க முதலே சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷிப்பிங் சார்ஜ் என்னன்னு சொல்லிடுவோம். இந்தியா போஸ்ட் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் த்ரூ அவுட் இந்தியா ஒன்று தான். சரிங்களா, டெலிவரி டைம் வேணா மாறும். நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா விவரங்களும் தமிழ்நாடு சார்ந்து தான் கொடுப்போம். வெளி மாநிலங்கள்ல இருந்து ஆர்டர் பண்றவங்க எல்லாமே கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். டிலே அப்படிங்கிறதும் கொஞ்சம் இருக்கும் வெளி மாநிலங்கள் அப்படிங்கும்போது அதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த புத்தகம் வேணும் அப்படிங்கிறவங்க அவசியம் நம்ம கடை வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.